வணக்கம். ஸ்ரீராமரே உருவாக்கிய அவரது சிலை அமைந்துள்ள இந்த வடுவூர் திருத்தலமானது தஞ்சாவூரிலிருந்து மன்னார்குடி செல்லும் வழியில் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஸ்ரீராமரை மனதில் நினைந்தபடி திருக்கோவிலுக்குள் சென்றால் கொடிமர தரிசனம் நாம் காணலாம். மேலும் கொடிமரம் அமைந்துள்ள மண்டபத்தின் விதானத்தில் ஸ்ரீ ராமாயண காவியத்தின் காட்சிகளை விளக்கும் ஓவியங்கள் அழகுற தீட்டப்பட்டுள்ளது. அவற்றை ரசித்து இடதுபுறமாக சென்றால் கருவறையில் அழகே வடிவமாக சீதா பிராட்டியுடன் அருள்பாலிக்கும் ஸ்ரீராமரின் திவ்ய தரிசனம் நாம் காணலாம். ஸ்ரீராம ஜெய ராம ராம் ராம். இத்தலத்தில் ஸ்ரீ ராமரை கண்ட நிமிடத்தில் நம் மனம் அவரது அழகில் அவரது புன்சிரிப்பில் மயங்கிப் போய்விடும் என்பது அனுபவ உண்மை. வனவாசம் முடிந்து ஸ்ரீராமர் அயோத்திக்கு திரும்பும் பொழுது ஸ்ரீராமரை வனத்தில் தரிசித்து மகிழ்ந்த மகரிஷிகள் ஸ்ரீராமரை பிரிய மனமில்லாமல் தவித்தனர். மேலும் ஸ்ரீராமரிடம் தங்களுடனே அவர் இருக்க வேண்டும் என்று வேண்டினர். அந்த ரிஷிகளின் அன்பில் மகிழ்ந்த ஸ்ரீராமர் தன்னைப் போலவே ஒரு சிலையை உருவாக்கி அந்த ரிஷிகளிடம் கொடுத்து, கவலை வேண்டாம், இந்த சிலாரூபத்தில் நான் எப்பொழுதும் உங்களுடையே இருப்பேன் என்று ஆறுதல் கூறினாராம். இப்படி ஸ்ரீராமர் அந்த மகரிஷிகளுக்கு கொடுத்த சிலையை அவர்கள் மகிழ்வுடன் பூஜித்து வந்ததாகவும், அதன் பின்னர் கால ஓட்டத்தில் பல்வேறு சூழ்நிலைகளில் அந்த சிலையானது பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதியில் வடுவூர் என்ற திருத்தலத்தை அடைந்ததாக சொல்லப்படுகிறது. வடுவூர் திருத்தலத்தை தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கண்ணன் மாடு மேய்க்கும் கோலத்தில் அருள்பாலிக்கும் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். மிகப்பெரிய ராஜகோபுரத்துடன் 4 புறங்களிலும் கோபுரங்கள் சூழ சுமார் 23 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான ஆலயம் இது. திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கத்தை அடுத்து வருடம் முழுவதும் பல திருவிழாக்கள் நடக்கும் தலமாக இத்தலம் விளங்குகிறது. இத்தலத்தில் ராஜகோபாலன் மாடு மேய்க்கும் கண்ணனாக ஒரு வேஷ்டியை இடையில் அணிந்து, அதே வேஷ்டியை தலைப்பாகையாகவும் அணிந்து கொண்டு, ஒரு கையில் வெண்ணையுடன் மறுக்கையில் சாட்டையுடன் மாடு கன்றுகளுடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். இந்த கண்ணனை தரிசித்த மாத்திரத்தில் நம் மனம் அவரோடு லயித்து போய்விடுகின்றது. இத்தலத்தில் தாயார் சங்கமலவல்லி என்னும் திருப்பெயரில் தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். மேலும் இத்தலத்தில் தாயார் படிதாண்டா பத்தினியாக அருள்பாலிப்பதால் ஆடிப்பூரம் அன்று தாயார் திருத்தேரில் எழுந்தருளும் பொழுது அந்த தேரானது கோவிலை விட்டு வெளியே வராமல் கோவிலில் அமைந்துள்ள மிக பிரம்மாண்டமான பிரகாரத்திலேயே வலம் வருகின்றது. முதலாம் குலோத்துங்க சோழ மன்னன் முதற்கொண்டு பல சோழ மன்னர்கள் இத்தலத்திற்கு திருப்பணி செய்துள்ளதாக அறியப்படுகிறது. குலோத்துங்க சோழன் திருப்பணி செய்தமையால் இத்தலம் குலோத்துங்க சோழ விண்ணகரம் என்றும், ஸ்ரீ ராஜகோபாலனாக பெருமாள் அருள்பாலிப்பதால் ராஜமன்னார்குடி என்றும், 4 வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பலர் வாழ்ந்த காரணத்தினால் சதுர்வேதி மங்கலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் கோபிலர் மற்றும் கோபிரளையர் என்னும் முனிவர்களுக்கு அவர்களது தவத்தின் பயனாக அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க கண்ணன் தனது 32 லீலைகளையும் காட்டியருளியதாக தலபுராணம் கூறுகிறது. இதுவரை நாம் வடுவூர் மற்றும் மன்னார்குடி ஆலயங்களை தரிசனம் கண்டோம். இந்த மன்னார்குடி ஆலயத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் மிகப்பெரிய சிவாலயமான தேவார பாடல் பெற்ற திருவாரூர் தியாகராஜ பெருமான் ஆலயமும் அமைந்துள்ளது. தஞ்சாவூரிலிருந்து காலை சுமார் 7 மணி அளவில் உங்கள் பயணத்தை தொடங்கினால் மதியத்திற்குள் இந்த 3 ஆலயங்களையும் நீங்கள் தரிசனம் காணலாம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.
कृष्ण कृष्ण मनमोहना कृष्ण कृष्ण मनमोहना कृष्ण कृष्ण मनमोहना